மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசி என்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் எப்பவுமே சூப்பராக இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க தான் அந்த வீட்டை ஆளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ மேஷ ராசியில் இருக்காங்க, ஒரே ஒரு வீட்டில் பையன் மேஷராசி அப்படின்னா, அந்த பையன்தான் அந்த வீட்டோட நிர்வாகத்தை பார்ப்பார். அந்த பையன் சொல்கிறதான் அம்மா அப்பா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறப்பாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். காரணம், மேஷராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களை விட 100 மடங்கு வேகமானவர்களாக இருப்பாங்க, விவேகமானவர்களாகவும் இருப்பாங்க. தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மேஷ ராசியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஜென்ரலாக என்னென்னா, வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மேஷராசி அப்படின்னு சொன்னால் வேலைன்னு சொன்னால் வெள்ளைக்காரங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுபோல் மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம நல்லா வேலை செஞ்சு நம்ம 4 பேர் வாங்கணும், நல்ல பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதன்மையான ராசி இந்த மேஷ ராசி என்பதெல்லாம் இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயங்களை உங்கள் பணத்தை முடக்கணும் அப்படின்னா இதில் பண்ணலாங்க சார். மேஷ ராசிக்காரங்க எல்லாருமே தங்கம் சேர்ப்பது சிறப்பு. ஆனால் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நான் ஒரு சென்ட் இடமாவது வாங்கிடணும், ஒரு கிரவுண்ட் இடமா வாங்கிடணும், ஒரு காணி இடமாவது வாங்கணும்னு நினச்சி அதில் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போய் மாட்டிப்பாங்க சில பேர். உடல்நலத்தில் ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் சார்? மேஷ ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வாழ்நாள் ராசி பலன், இந்த நபர் இந்த ராசியில் பிறந்திருந்தா இவங்களுடைய கேரக்டர் எல்லாமே இப்படி இருக்கும், அவங்க லைஃப்பில் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, திருமணம், அனைத்து விஷயங்களுமே பேசலாங்க சார். அந்த வரிசையில் இப்போ முதல்ல மேஷ ராசிக்கு இந்த வீடியோ இருக்குங்க சார். மேஷ ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும், அவங்க குணநலம் எப்படி இருக்குங்க சார்? இப்போ மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் வேகமாக செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள். அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் எப்படி இருக்கும்னா, ஒரு வேகமான செயல்பாடோடு தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வேலை கொடுக்குறீங்க, டக்குன்னு முடிச்சுருவாங்க. அப்போ அந்த வேலை டக்குன்னு முடித்தா என்ன ஆகும், அங்கே ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக இவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மேஷராசி என்பவர்கள். இந்த மேஷராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது: அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வேலை வேகமாக செய்வாங்க, கடைசியில் ஏதாவது ஒரு சின்ன குறை ஏற்பட்டு அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க, ஒரு விரக்தியான மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. பரணி நட்சத்திரக்காரங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஃபுல் பொட்டென்ஷியலோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பரணி நட்சத்திர நண்பர்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையை செய்யும்போது இந்த வேலையை நம்ம இந்த நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா, இதை நம்ம செய்யறதுக்கு என்னென்ன மேன் பவர் வேணும், என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி அந்த விஷயத்தை வேகமாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மேஷராசி அன்பர்கள் ஏமாறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. கடைசியில் அந்த குடும்பத்தினால இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கண்டிப்பாக வந்தே தீரும். அதே போல் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய லெவலுக்கு வரணும், எல்லாருமே பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க, பெரிய உச்சத்தை அடையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை கூடிய சீக்கிரத்தில் வரணும், எங்கேஜ்லேயே வந்துடணும், ஷார்ட் பீரியட்லேயே க்ரோ ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன ஆகும்னா, கடைசி ஒரு காலகட்டத்தில் நல்ல லெவலுக்கு ரீச் ஆகும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடைசியில் பழைய மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு சில பேருக்கு அமைஞ்சு போயிடுது. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமண அமைப்புகள் எப்பவுமே சூப்பராக இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க தான் அந்த வீட்டை ஆளக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ மேஷ ராசியில் இருக்காங்க, ஒரே ஒரு வீட்டில் பையன் மேஷராசி அப்படின்னா, அந்த பையன்தான் அந்த வீட்டோட நிர்வாகத்தை பார்ப்பார். அந்த பையன் சொல்கிறதான் அம்மா அப்பா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, பையன் மேஷராசியாக இருந்து கூட அம்மாவும் மேஷராசியாக இருக்கும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வருது. ஏன்னா அம்மாவும் பையனோட டாமினண்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் போட்டி வரும். அப்போ என்ன ஆகும்னா, அதில் திருமணத்தில் நான் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா, நீ பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒரு தப்பான முடிவுகளில் சில பேருக்கு, மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளும் வருது.
மேஷ ராசி நேயர்கள்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சிறப்பா வாழ்க்கைய வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். காரணம் மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்கள விட 100 மடங்கு வேகமானவர்களா இருப்பாங்க. விவேகமானவர்களாவும் இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில ஒரு பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அவங்க வளரக்கூடிய வயசு வரைக்கும் அப்பா பேச்ச கேட்பாங்க. ஆனா, மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு, அவங்க குழந்தைகள் வளர்ந்ததுக்கப்புறம், அவங்க பேச்ச கேட்காம இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நெறைய வரும். ஏன்னா, அந்த ஒரு டாமினன்ட்டான கேரக்டரா இருப்பாங்க. அந்த அப்பான்னு சொல்லக்கூடியவங்க, அம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப வளர, வளர என்ன ஆகும்னா, அந்த குழந்தை அப்பா கூட சண்ட போடுறது, அம்மா கூட சண்ட போடுறதுன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு காலகட்டத்தில ஒரு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனா, கண்டிப்பா சிறப்பான வாழ்க்கை உறுதியா இருக்கும். மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மேஷ ராசியில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா என்னன்னா, இவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் சார்ந்த துறை. டாக்டர். அதேபோல விஷயத்த வேகமா செய்ய முடியும். ஒரு விஷயத்த வேகமா செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டா, இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். அதுபோல எந்த விஷயத்தையும் வேகமா செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களும் இருப்பாங்க கண்டிப்பா. அது உணவுல இருக்கட்டும், இன்ஜினியரிங்ல இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், சாஃப்ட்வேரா இருக்கட்டும். அந்த துறையில ஒரு வேலைய குடுத்தா டக்குன்னு முடிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா, இந்த மேஷ ராசி அன்பர்களா இருப்பாங்க. அதனால மேஜரா இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு நாலேட்ஜ் எப்பவுமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே வேலைன்னு சொன்னா வெள்ளைக்காரங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுபோல மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமான, பிரதானமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம நல்லா வேலை செஞ்சு நம்ம 4 பேர் வாங்கணும், நல்ல பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள முதன்மையான ராசி இந்த மேஷ ராசி என்பதெல்லாம் இருக்காங்க. மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்க கடன் வாங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்களா? இல்ல கடன வந்து அவங்களுக்கு வாங்காத நபர்களா இருப்பாங்களாங்க சார்? இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே வந்து பணம் சேர்க்க முடியல. பணம் நஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம கடனே வாங்கிட்டு இருக்கோம். ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நெறைய பேருக்கு வீடு சம்மந்தமான கடன் ஏற்பட்டு, கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத செலவுகள பண்ணிட்டு, கடைசியில கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மேஜரா பார்த்தீங்கன்னா, நான் பெருசா சாதிக்கணும், பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும், பெரிய லெவல்ல வேலை பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்து, அதன் மூலமாக கடன் பெறக்கூடியவர்களாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேஷ ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது எதுல இருக்குங்க சார்? அதாவது முதலீடுகள் பண்ணணும், இல்ல ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள உங்க பணத்த முடக்கணும் அப்படின்னா எதுல பண்ணலாங்க சார்? மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 1வது ராசி முதல்ல. அந்த காலபுருஷனுக்கு 1வது ராசிக்கு 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி குரு பகவான். அப்ப இந்த மேஷ ராசிக்காரங்க எல்லாருமே தங்கம் சேர்ப்பது சிறப்பு. ஆனா, இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நான் ஒரு 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 சென்ட் இடமாவது வாங்கிடணும். 1 கிரவுண்ட் இடமா வாங்கிடணும். ஒரு காணி இடமாவது வாங்கிடணும்னு நெனச்சு, அதுல ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல போய் மாட்டிப்பாங்க சில பேரு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லீகல் ப்ராப்பர்ட்டி இல்லீகலா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள வாங்க மாட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. சில பேருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிய மாட்டுவாங்க. இல்ல பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு, கடன் வாங்கிட்டு, அதுல ஒரு பிரச்சனைய சந்திக்கக்கூடிய ராசி என்பவர்களாவும் இந்த மேஷ ராசி என்பவர்கள் எப்பவுமே இருக்காங்க. மேஷ ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா எத சொல்லலாங்க சார்? மேஷ ராசி என்பவர்கள் அதிகம் ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசைன்னு சொல்லும்போது எல்லாரும் நினைப்பாங்கன்னா, ஆசைப்படாம வாழ்க்கை இருக்க முடியுமா? அப்படின்னு நினைப்பாங்க. அதிக ஆசை, பேராசை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா, அந்த பேராசைன்றது என்னன்னா, வாழ்க்கையில அந்த வளர்ச்சியிலிருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் எல்லாரையும் ஜெயிச்சிடணும். சின்ன வயசுலேருந்தே பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, அது அதிகமா ஏற்பட்டு என்ன ஆகும்னா, மத்தவங்கள பைபாஸ் பண்ணிட்டு, மத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு, இல்ல மத்தவங்க மேல ஏறி மிதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்கள் இருப்பாங்க. அவங்க அதுல கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா, பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு உடல்நலத்துல ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னா என்ன பிரச்சனை வருங்க சார்? மேஷ ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தலை சார்ந்த பிரச்சனை வரும். கண்ணு ப்ராப்ளம் வந்தே தீரும். ஸ்கின் அலர்ஜி வரும். அதேபோல எலும்பு சார்ந்த பிரச்சனை வரும். இந்த 3 விஷயங்கள் வரும். தலையில ப்ராப்ளம் வரும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாரி ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உண்டு. மேஷ ராசி நேயர்களுக்கு ஒரு எதிரி ராசி அப்படின்னா யார சொல்லலாங்க சார்? மேஷ ராசிக்கு எதிரி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னி ராசி. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசியா இருக்கும். இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கும் ஒத்தே போகாது.
எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேஷ ராசிக்கு கன்னி ராசியும், விருச்சக ராசியும் கண்டிப்பா சேர்க்கவே மாட்டோம். தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமா வரும். வாழ்க்கையில, குடும்பத்தில சண்டைகள் வந்து பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2 ராசிக்குடைய அன்பர்களுக்கு இருக்கும். அதேபோல தினசரி வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா கடைசியில ஒரு ஏமாற்றம் உறுதியா வரும். மேஷராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், திருமணத்துல இந்த ராசியோட இணைக்கக்கூடாது. இந்த ராசியோட இந்த மேஷம் சேர்ந்துட்டால் பிரச்சனை அப்படின்னு என்னங்க சார்? அதுக்கு நிவர்த்தி ஏதேனும் இருந்தாலும் சொல்லாங்க சார். இப்ப மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாரி தான். கன்னி ராசிய கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. அதேபோல விருச்சக ராசிய கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, மேஷம், விருச்சகம் வந்து 2மே ராசியாதிபதி செவ்வா தான். அதனால சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், அது மேஷ ராசிக்கு 6வது ராசியும், 8வது ராசியும் இருக்கிறதுனால, சஷ்டாஷ்டக ராசி. அந்த சஷ்டாஷ்டக ராசிய சேர்ந்தா என்ன ஆகும்னா, முதல்ல 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நெறைய இருக்கும். எதிரும் புதிருமா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க. அதேபோல உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாம போறது. இல்ல குழந்தை ஏதாவது ஒரு நோயோட பிறக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் அமையும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி சேர்ந்துட்டாங்க, அந்த மாரி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதற்கான பரிகாரம் என்னன்னா, அந்த தாலிய கோவில்ல தானம் பண்ணிட்டு வேற தாலி கட்டிக்கிறது, அவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன தரும். பிரச்சனைய கண்டிப்பா குறைக்கும். மேஷராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? மேஷ ராசி அன்பர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் என்ன, முக்கியமான கோவில் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையார வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பௌர்ணமியில போலாம். அந்த பௌர்ணமியில போக முடியல என்னால, கூட்டம் அதிகமா இருக்கு. இப்ப அண்ணாமலையார்னாவே எல்லாரும் பௌர்ணமிக்கு தான் போவாங்க. கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. முடிஞ்சா அவங்க அந்த கோவில சுத்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேஷராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர் அப்படிங்கிறது என்னவா இருக்குங்க சார்? மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 1ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 9ஆம் எண்ணை பயன்படுத்துனாங்க அப்படின்னா, சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதேமாரி இந்த தேதிகள்ல 1ஆம் தேதி, அதேமாரி 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, அதேமாரி 9ஆம் தேதி, 27ஆம் தேதி, அது மட்டும் இல்லாம 18ஆம் தேதி. இந்த தேதிகளையும் அவங்க பயன்படுத்தினா சிறப்பான வாழ்க்கை அமையும். மேஷராசிக்கு லக்கி கலர் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க சார்? மேஷ ராசிக்கு லக்கி கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெண்மை நிறம். நல்ல ஒயிட். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த ராமராஜ் காட்டன்னு சொல்லுவாங்க. நல்ல அந்த இது போட்ட கரை போட்ட காட்டன் வாங்கி அவங்க அந்த ஒயிட் யூஸ் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். அதேபோல மஞ்சள் கலரையும் பயன்படுத்தலாம். மேஷராசி நேயர்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணலாங்க சார்? மேஷ ராசி என்பவர்கள் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கனக புஷ்பராகம் யூஸ் பண்ணலாம். அதேமாரி மாணிக்கம் யூஸ் பண்ணலாம். இந்த ஜெம்ஸ் மட்டும் என்னன்னா, கொஞ்சம் ஜாதகத்த பார்த்துட்டு பண்றது பெட்டர். ஏன்னா ராசிக்குன்னு சொல்லும்போது ஜென்ரலா இது எல்லாமே சொல்றோம். பட் ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, அதில அந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து அத யூஸ் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். மேஷராசியோட வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.